வணக்கம். நாம எப்பவுமே புகழின் வெளிச்சத்தில் இருக்கிறவங்கள பத்தி தான் அதிகமா பேசுவோம் இல்லையா? ஆனா அந்த மாபெரும் சரித்திர நாயகர்களை உருவாக்குன ஆணிவேர்கள பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வரலாற்று தொகுப்புல அப்படி பின்னாடியில அமைதியா இருந்து ஒரு மாபெரும் காவியத்தையே உருவாக்குன ஒரு உன்னதமான தாய்மைய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். 63. இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. சைவ சமய மரபுல மிக உயரிய இடத்துல வச்சு போற்றப்படுற நாயன்மார்களோட எண்ணிக்கையை குறிக்கிற ஒரு பிரம்மாண்டம் இது. சிவபெருமான் மேல இவங்க வச்சிருந்த எல்லையற்ற பக்தியாலையும் தொண்டாலையும் வரலாற்றிலேயே நீங்க இடம் பிடிச்சவங்க இவங்க. ஆனா இந்த 63 பேரை பத்தின ஒரு வியப்பூட்டும் புள்ளி விவரம் உங்களுக்கு தெரியுமா? அந்த 63 பேர்ல 60 பேர் ஆண்கள், வெறும் 3 பேர் மட்டும்தான் பெண்கள். இவ்ளோ பெரிய பட்டியல்ல பெண்களோட பிரதிநிதித்துவம் ரொம்பவே அரிதா இருக்கிறது உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த அபூர்வமான அந்த 3 பெண்கள் யார், அவங்க எப்படி இந்த மாபெரும் பட்டியல்ல இடம் பிடிச்சாங்கன்னு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இப்ப உங்களுக்குள்ள எழுந்திருக்கும். அந்த 3 பேர்ல ரொம்பவே அரிதான ஒரு பெண் அடியார பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். அவங்களோட சிறப்பான இந்த வரலாற்றுக்குள்ள இப்ப நாம நுழையலாம். சரி, இதெல்லாம் எந்த வரலாற்று பின்னணியிலிருந்து வருதுன்னு முதல்ல பாத்துருவோம். சேக்கிழார் பெருமானால் தொகுக்கப்பட்ட பெரிய புராணம் அப்படிங்கிற அந்த மாபெரும் காவியம்தான் இந்த முற்றெழுத்து நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாற்றையும் நமக்கு ரொம்ப துல்லியமா விவரிக்குது. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம அவங்கள அணுக போறோம். நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற அந்த நாயன்மாரோட பேரு இசைஞானியார் நாயனார். அந்த 3 பெண்மணிகள்ல இவரும் ஒருத்தர். இந்த பேரு ஒருவேளை பலருக்கும் பரிச்சயமில்லாம இருக்கலாம். ஆனா சைவ சமய வரலாற்றுல இவரோட பங்கு வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே பெருசுங்க. இப்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இசைஞானியார சேக்கிழார் 63 பட்டியல்ல இணைச்சதுக்கு 2 மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, அவங்க சைவ நெறியில உறுதியா நின்னது, அதாவது அவங்களோட ஆழ்ந்த சிவபக்தி. 2வது, திருத்தொண்ட தொகைய பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார பெற்றெடுத்த தாய் அப்படிங்கிறதுக்காக. ஆமாங்க, ஒரு சிறந்த பக்தையாவும் அதே சமயம் மகத்தான ஒரு அடியாருக்கு தாயாவும் இருந்ததே இவங்களோட தனிச்சிறப்பு. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அடியாரோட புனித பயணம் எங்கிருந்து தொடங்குச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்களோட பூர்வீகத்தை பத்தி இப்ப பாப்போம். அவங்க வாழ்க்கை பயணத்துல 2 முக்கியமான இடங்களை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இசைஞானியார் அவதரித்த தலம், அதாவது அவங்க பிறந்த இடம் திருவாரூர்ல இருக்கிற கமலாபுரம். அதுக்கப்புறம் தன்னோட வாழ்நாளின் நிறைவா அவங்க முக்தி அடைந்த தலம் திருநாவலூர். இவங்க வாழ்க்கையில 2 பரிமாணங்கள் இருக்குங்க. திருவாரூர்ல வாழ்ந்து வந்த தீவிர சிவபக்தரான ஞான சிவாச்சாரியாரோட அன்பு மகளா இவங்களோட வாழ்க்கை தொடங்குது. பின்னாடி திருமண பருவத்தை அடைஞ்சதும் திருநாவலூரைச் சேர்ந்த இன்னொரு சிறந்த சிவபக்தரான சடைய நாயனார் அப்படிங்கிறவருக்கு இவங்கள திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு சிறந்த மகளாகவும் இருந்தாங்க, அதே சமயம் ஒரு சிறந்த மனைவியாகவும் வாழ்ந்து காட்டுனாங்க. இவங்களோட வரலாற்று பின்னணிய இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும்னா அவங்க ஆதி சைவ குலத்தை சேர்ந்தவங்க. குறிப்பா சொல்லணும்னா கௌதம கோத்திரத்துல பிறந்தவங்க அப்படிங்கிற இந்த தகவல் அவங்களோட ஆழமான பாரம்பரியத்தை நமக்கு நினைவூட்டுது. இதுவரைக்கும் ஒரு தனி நபரா அவங்களோட சிறப்புகளை பார்த்தோம். ஆனா உண்மையிலே ஒரு வியப்பான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மாபெரும் தெய்வீக குடும்பத்தோட ஆணிவேராகவே அவங்க இருந்திருக்காங்க. அந்த புகழ்பெற்ற குடும்பத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். வரலாற்றுல அவங்களோட அடையாளத்தை ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சது எதுனா, புகழ்பெற்ற சைவக் குரவரான சுந்தரமூர்த்தி நாயனாரோட அன்னையா அவங்க திகழ்ந்த பெருமைதான். சுந்தரர் மாதிரி ஒரு மாபெரும் துறவிய தாங்கிய பெருமையே இவங்கள இந்த அளவுக்கு உயரிய இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கு. இந்த குடும்பத்தோட மரபு பாத்தீங்கன்னா உண்மையிலே பிரமிப்பா இருக்குங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த பலரும் வரலாற்றுல எப்படி இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. இசைஞானியாரோட கணவர் சடைய நாயனார், அவங்க மகன் சுந்தரர், சுந்தரரோட மனைவிகளான பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார், அது மட்டும் இல்லாம சுந்தரரை எடுத்து வளர்த்த வளர்ப்பு தந்தையான நரசிங்க முனையரைய நாயனார், இப்படி பலரும் பெரிய புராணத்துல முக்கிய இடம் பிடிச்சிருக்காங்க. சுந்தரரை பெற்றெடுத்ததுக்காகவும் அவரை வளர்க்கறதுக்கான ஒரு உறுதியான சூழலை உருவாக்குனதுக்காகவுமே அவங்க பெற்றோர்கள் 2 பேரையுமே சேக்கிழார் நாயன்மார்கள் பட்டியல்ல இணைச்சிருக்காரு. அந்த வகையில இவ்ளோ பெரிய ஒரு ஆன்மீக குடும்பத்தோட மையமா நம்ம இசைஞானியார் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தாய் இன்னைக்கு எப்படி நினைவு கூறப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? காலங்கள் பல கடந்தாலும் அவங்களோட அந்த அர்ப்பணிப்பு இன்னைக்கும் போற்றப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இசைஞானியாருக்கான குரு பூசை ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பா நடைபெறுதுங்க. குறிப்பா சித்திரை மாசத்துல வர்ற சதய நட்சத்திரத்தன்னைக்கு இவங்களுக்கான குரு பூசை நாள் அனுசரிக்கப்படுது. இந்த நாளின் மூலமா சைவ மரபு அந்த சிறந்த அன்னையோட புகழ தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. கடைசியா ஒரு விஷயம்,
வரலாற்றோட மாபெரும் தலைவர்களுக்கு பின்னாலேயும் சாதனையாளர்களுக்கு பின்னாலேயும் அமைதியா நிக்கிற அர்ப்பணிப்புள்ள பெற்றோர்கள, குறிப்பா அவங்க செஞ்ச தியாகங்களை நாம எவ்வளவு அடிக்கடி அங்கீகரிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இசைஞானியார் நாயனாரோட இந்த வரலாறு அப்படிப்பட்ட ஒரு அமைதியான அர்ப்பணிப்புக்கு கிடைச்ச ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரம்தான்னு சொல்லணும். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நாம இந்த தொகுப்பை நிறைவு செய்வோம். தொடர்ந்து தேடுவோம், நிறைய கத்துப்போம். நன்றி.